அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவை ஆட்சேர்ப்புக்கு தடை, அமைச்சர் வெளியிட்ட தகவல். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. எலிக்காய்ச்சலினால் யாழில் மேலும் 2 மரணம். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்ட தகவல். இந்திய ரோலரை கட்டுப்படுத்துங்கள், இல்லையேல் நெடுந்தீவை இந்தியாவுக்கு வழங்குங்கள். வெலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய உந்துருளி மீட்பு. இடமாற்றலாகி செல்லாதுள்ள ஆசிரியர்களுக்கு நடவடிக்கை என்ன? கேள்வி எழுப்பும் கல்வி பணிப்பாளர். மட்டக்களப்பு கடலில் மர்ம பொருள், ஆவலாக சென்று பார்வையிடும் மக்கள். யாழில் 2 வருடங்களின் பின்னர் தோண்டப்பட்ட சடலம் வெளிவரவுள்ள பின்னணி. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளதாக விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அரசு சேவையில் சுமார் 15 லட்சம் பேர் இருந்தாலும் அரசியல் தேவைகள் காரணமாக பெரும்பாலானோர் ஒரு சில இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிகமான அத்தியாவசியமான பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் இருந்து தடை இருந்தாலும் உயர் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் இந்த மாதம் மாற்றம் ஏதும் இல்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த மாதத்திற்கான லோப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவு எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என லோப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மாதத்திற்கான எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் என்றும் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரம் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலும் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த 2 ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 8 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதே நேரம் தற்போது வைத்தியசாலைகளில் எலிக்காய்ச்சலுக்காக 10 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு பிரிவினர் ஈடுபடுத்தி சிறப்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்ந்து சிறந்த நிலைமையிலே உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். முப்படையினர் விஜேபிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதனை முற்றாக நிறுத்தி போலீஸ் அதிகாரிகளை மாத்திரம் ஈடுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பீகாரிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள முப்படை அதிகாரிகளும் நீக்கப்படுவார்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அங்குள்ளவர்களை நீக்குவதற்கு இதுவரையில் தீர்மானிக்கவில்லை. அது தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவரையில் முப்படையினர் தொடர்ந்து விகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்தியா அத்துமீறிய ரோலர் படகுகளை தடுத்து நிறுத்துவதற்கு இயலாது விட்டால் எம்மை வேறொரு பிரதேசத்திற்கு மாற்றிவிட்டு நெடுந்தீவை இந்தியாவுக்கு வழங்கி விடுங்கள் என நெடுந்தீவு இளம்புரை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவரும் சமாச பிரதிநிதியுமான சத்யாம்பிள்ளை தோமாஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டத்து கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நெடுந்தீவு கடற்பரப்பில் பல வருடங்காலமாக இந்தியா அத்துமீறிய இழுவை படகுகளினால் எமது கடத்தொழிலாளர்கள் பாரிய இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். கடந்த 29ஆம் தேதியும் இந்தியா அத்துமீறிய இழுவை படகுகளினால் எமது 30 கடத்தொழிலாளர்களின் சுமார் 40,000 ரூபாய் பெறுமதியான வேலைகள் அறுத்து செல்லப்பட்டுள்ளது. எமது கடத்தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு இந்திய ரோலர்களினால் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் இந்தியா ரோலர்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தோல்வியில் முடிவடைந்தது. கச்சதீவில் இரு நாட்டு கடத்தொழிலாளர்களையும் அழைத்து பேசினார். தோல்வியில் முடிவடைந்தது. இவ்வாறு இந்திய கடத்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொண்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்ததால் நாம் என்ன செய்வது? ஆகவே நெடுந்தீவிலிருந்து கொண்டு எமது வாழ்வாதார தொழிலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எம்மை வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு மாற்றிவிட்டு இந்தியாவுக்கு நெடுந்தீவை ஒப்படையுங்கள், எங்களை வாழவிடுங்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெலிகம கப்பரத்தோட்ட வெளிவில வீதியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபர்கள் பயணித்ததாக கூறப்படும் உந்துருளி ஒன்று வெலிகம முனபல்பே பகுதியிலுள்ள குளமொன்றிலிருந்து காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரம் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞரும் காயமடைந்த நபரும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. வெலிகம கப்பரந்தோட்ட வெளிவில வீதியில் நடந்து சென்ற ஐவர் மீது 3 உந்துருளிகளில் பயணித்த அடையாளம் தெரியாத குழுவினர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்தனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 29 வயதுடைய ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த நபர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் கப்பரத்தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை சிறைச்சாலையில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் உயிரிழந்த கைதியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய தரப்பினர் மீது இன்று அதிகாலை இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இடமாற்றம் வழங்கியும் குறித்த பாடசாலைக்கு செல்லாத ஆசிரியர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பது என வவுனியா தெற்கு வலயக்கல்வி பணிப்பாளர் அன்னமலர் சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வவுனியா தெற்கு வலயக்கல்வி ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்துள்ளதாவது, வவுனியா தெற்கு வலயத்தில் ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பாக பேசப்பட்டது. செட்டிக்குளத்திற்கும் நகர பாடசாலைகளுக்கும் இடையில் பெரியளவில் வித்தியாசம் இல்லை. இருக்கின்ற ஆசிரியர்களை பகிர்ந்து வழங்கியுள்ளோம். இடமாற்றம் என்பது இடமாற்ற சபையூடாக மேற்கொள்ளப்படுகிறது. அதிகாரியோ அல்லது வலயக்கல்வி பணிப்பாளரோ அதனை மேற்கொள்ளவில்லை. தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இடமாற்ற சபையில் இடமாற்றம் செய்யப்படும். மேன்முறையீட்டு சபையிலும் தீர்மானம் எடுக்கப்பட்ட பின்னர் அதனை செயற்படுத்தாத ஆசிரியர்களுக்கு எதிராக நடவடிக்கை இல்லை. அவர்கள் செல்லாது விட்டால் வலயக்கல்வி பணிப்பாளரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் செய்ய முடியும். அந்த தீர்வை வரையறுத்து தந்தால் நாம் நடவடிக்கை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகரை காயங்கேணி கடற்கரையில் இன்று மர்ம பொருள் ஒன்று கடலில் மிதந்து வந்து கரை ஒதுங்கியுள்ளது. இந்நிலையில் அதனை கடற்கரை பகுதியில் வசிக்கும் மக்கள் பார்வையிட்டு செல்லுகின்றதாக கூறப்படுகின்றது. மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து தொடர்பான வழக்கில் உள்ள நபரான ஜேசுதாசன் ரஞ்சித் குமார் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 13ஆம் தேதியன்று உயிரிழந்த நிலையில் அவரின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கல்லுண்டாயில் உள்ள சேமக்காலையில் அவரது உடலம் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவரது சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் இழுப்பை கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று நவாலி பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக மன்னார் நீதிமன்றத்திலும் வழக்கு உள்ளது.
இவ்வாறான சூழ்நிலையில் அவர் 2 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார். அவர் மூளைக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்த நிலையில் கிராம சேவகரும் அதற்கு இணக்கபூர்வமாக செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கல்லூண்டாய் சென்ட் பீட்டர் தேவாலய சேமக்காலையில் அவரது சடலம் அடக்கம் செய்யப்பட்டது. இது இவ்வாறு இருக்கையில் குறித்த நபர் மீதான விபத்து மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் அங்கு பிரசன்னமாகவில்லை. குறித்த நபர் உயிரிழந்து அவரது சடலம் யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட விடயம் அதன் பின்னரே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் சடலத்தை புதைத்த பகுதி மெல்லாகம் நீதிமன்றத்தின் நியாயத்திக்க எல்லைக்குள் உள்ளமையால் இதுகுறித்து மெல்லாகம் நீதிமன்றத்துக்குள் அறிவித்தல் வழங்கப்பட்டது. அதன்படி உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அவரது சடலத்தை தோண்டுமாறு மெல்லாகம் நீதிமன்றம் விசேட உத்தரவு பிறப்பித்த நிலையில் மெல்லாகம் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் காவல்துறையினர், பிரதேச சபையினர், மன்னார் காவல்துறையினர், மானிப்பாய் காவல்துறையினர், கிராம அலுவலர்கள், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் ஆகியோரின் பிரசன்னத்துடன் சடலம் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.